ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம எதிர்நீச்சல் சீரியல் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி வந்து 30 மில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இல்லையா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியன் கிராஸ் ஆகிடுச்சு, நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி ஃபஸ்ட்டு இந்த கத்தி மூவி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக வருவார். அதெல்லாம் வேண்டாம், நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜனனி உட்கார வச்சுருவாங்க. அடுத்ததான் நம்ம நந்தினி வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியனுக்கு எவ்வளோ சைபர் இருக்குன்னு பொதுமக்கள் கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிகாலனை திருப்பி கீழே வந்து நான் 30 மில்லியனை கிராஸ் ஆகிடுச்சு, அடுத்து 50 மில்லியன் கிராஸ் ஆகுது, அதுக்கு ஏதாவது யோசிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவித்து ஒரு அழகான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சலும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு. ஸோ எதிர்நீச்சல் சொல்லும்போது அதில் கண்டிப்பாக ஆதிகுணசேகரன் நம்ம மாரிமுத்து சாருமே இருப்பாங்க. ஸோ வந்து அவர் இருக்க மாதிரி ஃபோட்டோஸுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டாக ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஆதிகுணசேகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி விழா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா சீர் செய்யணுமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து அவங்க அப்பாவுக்கு நானே காசு நீயே கொடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எனக்கும் அப்பா தானடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ செருப்பால் அடிச்சுப்பீங்களா அந்த மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சீசனில் வந்து செருப்பால் அடிப்பார். அது அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க அப்பா வந்து வேறு மாதிரி மாறிட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம பொட்டி பாம்பா அடங்கிட்டு இருக்கார் நம்ம நந்தினிக்கிட்ட. அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ் சாரி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நம்ம நந்தினி, ரேணுகா அண்ட் ஜனனி 3 பேரும் போயிருக்காங்க. அதே கடைக்கு நம்ம சக்தி அண்ட் குந்தவையும் வந்திருக்காங்க. ஸோ அதோட ஷாக்காக நின்றுட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ புடவை எடுக்கிறதுக்காக அவங்களும் வந்திருப்பாங்க போல். ஸோ எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அங்கே ஒரு பக்கம் வந்து இன்னொரு ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எதுக்கடா கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மணிவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது, ஸோ ஜனனி என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 30 மில்லியன் செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.